இன்னைக்கு காலையிலேருந்து யூடியூப் இன்ஸ்டான்னு ஓப்பன் பண்ணாலே வந்து நம்ம அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய ஒரு வீடியோ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. பார்க்கும்போதே மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வீடியோ. அவர் தப்பு செஞ்சிருப்பாரு, செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்ற டாக்குக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினாரியோ சொல்கிறேன். அப்படியே ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருமே நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் சின்னதாகவோ பெருசாகவோ பல தவறுகளை செஞ்சுருப்போம். அதில் சிலது வந்து நம்மளை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற லெவலில் நம்ம மறைச்சும் இருப்போம். தவறு செய்யாத மனுஷனுங்க யாருமே கண்டிப்பாக இருக்க மாட்டோம். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், மறுமையில் மஹஷர் மைதானத்தில் எல்லாரும் கூடி நிற்கும்போது ஒரு பெரிய திரையில் நம்ம பண்ண தவறெல்லாம் எல்லாம் போட்டு காமிச்சு நம்மளோட சொந்த பந்தம், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, நம்மளை பிடிச்சவங்க, பிடிக்காதவங்கன்னு நம்மளை எல்லாரும் சுற்றி நின்று இந்த மாதிரி செயலை நீ செஞ்சுருக்கிய அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு அவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து எவ்வளோ ஒரு அவமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் அந்த வேலையை செய்ய மாட்டான். அதாவது நம்ம பண்ண தவற அவன் வெளிக்காட்ட மாட்டான். அது யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் சக மனுஷனோட தவறை மறைச்சு அவங்களோட கண்ணியத்தை காப்பாற்றுற ஒரு மூமினுக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ இப்போ இவர் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா அதில் என்ன நடக்குது, அது உண்மையா பொய்யா எதுவுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அந்த வீடியோ தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் அதை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. இன்னும் சில பேர் சொல்கிறீங்க, பார்த்தியா அவர் எதுவுமே பேசாமல் நிற்கிறாருல, அப்போ அவர் மேலே தப்பு இல்லாமையாக பேசாமல் நிற்கிறாரு அப்படின்னு. பேசாமல் அமைதியாக இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு செஞ்சதாக அர்த்தம் இல்லை. அவர் முழுமையாக அல்லாஹ்வை கூட நம்பிட்டு அமைதியாக நிற்கலாம். உண்மை எது பொய் எதுன்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த இவருன்னு இல்லை வேறு யார் விஷயமா இருந்தாலும் சரி, தேவையில்லாத பரப்புறதை நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அதுதான் நமக்கு நன்மையும் கூட.